அவங்க அம்மா அவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த தொழிலுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அவன் இப்போ பொண்ணுங்க வந்து மொத்தம் 5 பேர் சார். 5 பேர்த்து பொண்ணு போட்டாவே எனக்கு இருக்குது. அவங்க பேரும் எனக்கு தெரியும். நடவடிக்கை எடுக்கல சார். அதில் எதனாலும் தெரில. நான் வந்து போய் கொடுக்கும்போதெல்லாம் போய் பார்த்துக்கலாம், நீ தொழுதுல போய் கம்ப்ளைண்ட் கூட அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குழந்தைய கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலில் ஈடுபடுத்துறதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அவள் பார்வையில் படுற மாதிரியான இந்த மாதிரியான படங்கள், இந்த போனோகிராஃபி பிக்சர்ஸு. மோகத்திரம் வந்து ஆலம்படிங்கில் பண்ணேன் சார். பண்ணி வந்து அதில் 1 வருஷமாக 2 வருஷமாக இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா முட்டி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் 2ஆம் திருமணம் வந்து அத்தை மோக தான். அது தாலி கட்டிட்டு கல்யாணம் பண்ணி தான் வந்தேன். அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 1 வயசில் ஒரு பொண்ணு குழந்தை இருந்தது. இந்த பொண்ணு குழந்தைக்கு அப்புறம் தான் நான் அந்த பிள்ளைகிட்டேருந்து கல்யாணம் பண்ணேன். இது எங்கள் அத்தை சம்மந்தோடு தான் கல்யாணம் பண்ணேன். அவங்க அம்மா அவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த தொழிலுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நைட்டுக்கு நான் 5000 சம்பாதிக்கிறேன்டா அப்படிலாம் பேசுகிறேன். இப்போலாம் இந்த ஸ்டேஷனில் வந்து சார் ஃபோன் படித்தாங்க. எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு நான் எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. நான் செந்தில்குமார். அதேமாதிரி ஸ்டேஷனில் தான் மீடியம் நிற்கிறேன்னே. யாருக்கா லைன் போட்டான். ஆள் லைன் போட்டு அப்புறமா ஃபோன் பேசலை, கட் பண்ணிட்டோம். வச்சுருக்கேன் சார். நான் அவன் இப்போ பொண்ணுங்க வந்து மொத்தம் 5 பேர் சார். 5 பேர்த்து பொண்ணு போட்டாவே எனக்கு இருக்குது. அவங்க பேரும் எனக்கு தெரியும். என்கிட்ட ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே அவங்க சொல்லிட்டாங்க பேர்லாம். ஒரு பேர் வந்து தனம், ஒருத்தங்க பேர் வந்து ரேவதி, மஞ்சு, ஜெயா. என் பொண்டாட்டி பேர் வந்து பிரியா செல்வி. மகேஷ் பெரியங்கிறவங்க பேர் வந்து பிரியா செல்வின்னு வச்சுருக்காங்க. அவங்க இவங்கெல்லாம் வந்து ஆன்லைனில் விபச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க அவனே சொல்லிருக்கான் சார். என்கிட்ட எவிடன்ஸ்லாம் இருக்குது. அவனே என்கிட்ட சொல்லிருக்கிறான். அவனே என்கிட்ட சொல்லி என்கிட்ட பேசியிருக்கான். அதில் நடவடிக்கை எடுக்கல சார். அதில் எதனாலும் தெரில. நான் வந்து போய் கொடுக்கும்போதெல்லாம் போய் பார்த்துக்கலாம், நீ தொழுதுல போய் கம்ப்ளைண்ட் கூட அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் தெரியும் அனுப்பிச்சு விட்றேன். கமிஷன் ஒன்றும் சொல்லலை. அவங்க எடுக்கிறேன்ட்டாங்க. ஸோ இவருடைய பேர் வந்து சிவசங்கர். இவரோட மனைவி வந்து மகேஸ்வரி. இவங்க 2 பேரும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற திட்டுக்குடி என்கிற பகுதியை சேர்ந்தவங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணிவிட்டு இங்கே மேடவாக்கத்தில் வந்து குடியேறி இருக்காங்க தன்னோட குழந்தையோட. பட் லாஸ்ட்டு 1.5 வருஷமாக இவரை விட்டுட்டு அந்த மகேஸ்வரின்றவங்க செந்தில்குமார்ன்றவரோட ஓடி போயிட்டாங்க. ஓடி போனது மட்டும் பிரச்சனை இல்லை. ஓடி போனதுக்கப்புறம் இவரை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற நியூடாக இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் இவருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறது, ப்ளஸ் கால் பண்ணி மிரட்டுறது, குழந்தைய கேட்டு மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. குழந்தைய கேட்குறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலில் ஈடுபடுத்துறதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அவர் செந்தில்குமார்ன்றவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, இந்த ஆன்லைனில் இந்த பெண்களை வந்து பாலியல் தொழிலில் வந்து வீடியோ கால் மூலயமா அது வச்சு சம்பாரிச்சிட்டு இந்த இல்லத்தரசிகள், அப்புறம் இந்த விடோஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே இதில் கொண்டு வந்து இந்த மகேஸ்வரியும் செந்தில்குமாரும் சேர்ந்துமே இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட்ஸு, எவிடன்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ப்ளஸ் இந்த குழந்தைய வர வைக்கிறதுக்காக அவங்க வந்து தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்காங்க. இவர் வீட்லேயும் வந்து இவர் இருக்கும்போது குழந்தைய கொடுக்க சொல்லி வற்புறுத்துறது, ப்ளஸ் வந்து கொன்னுடுவேன் குழந்தைய கொடுக்கலனா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு வந்து வயசு வந்து 12 வயசு தான் ஆகுது. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா. அவள் பார்வையில் படுற மாதிரியான இந்த மாதிரியான படங்கள், இந்த போனோகிராஃபி பிக்சர்ஸு, ப்ளஸ் அவங்களே நியூடாக இருக்கிற தன்னோட அம்மா நியூடாக இருக்கிற பிக்சர்ஸே தன்னோட குழந்தைக்கு வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து பள்ளிக்கரணை ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம். மேலும் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக எங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து இங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.